ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு SM Patients. ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம், எல்லாரும் மன்னிக்கணும். இன்னைக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்டு சுஷ்மாவோட ரிலேஷன் பாமா அப்படிங்கிறவ வந்திருக்கா. அவ வந்து எல்லாரும் நீங்க கேட்டுருக்க இல்லையா, ஐயங்கார் கட்டி எப்படி கட்டிக்கணும் அப்படிங்கறது. ஐயங்கார் எல்லாருக்குமே நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் ஏற்கனவே. ஆனா இவளுக்கு எப்படி வரும் அப்படிங்கிறது மட்டும் தெரியும். கீழே பேண்ட் பிளஸ் இந்த தலைப்பு வந்து இந்த சைடு வரும் அப்படிங்கிறது மட்டும் தெரியும். அதனால நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவேன். அதை எப்படி வேர் பண்ணிக்கணும் அப்படிங்கறது நான் இன்னும் வீடியோ போடல. தைச்சதை எப்படி வீடியோ போடணும் அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன். இப்ப வந்து எப்படி அதை கட்டிக்கணும், எப்படி வந்து இது நிறைய பேருக்கு கட்டிக்க தெரியல அப்படின்னு கேக்குறேன் இல்லையா, அதுக்கு வந்து எப்படி கட்டிக்கணும் அப்படிங்கறது இன்னைக்கு பாமா வந்து கட்டி காமிக்க போறா. வாங்க, வெல்கம். Thank you. My channel. Thank you so much for inviting me. Thank you. The pleasure for me. நான் வந்து அசோக் நகர்ல இருக்கேன். Okay. Thank you so much. Thanks. So பாத்துடலாமா? பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்படி கட்டிக்கலாம்ங்கறத பார்க்கலாம். உள் தலைப்பை வந்து இந்த மாதிரி தலைப்பு வந்து அதாவது நல்ல பக்கத்தை வெளியில வச்சுக்கிற மாதிரி நாங்க இப்படி கட்டிப்போம் இல்லையா. இந்த இடத்துல வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு கட்டிப்போம். இப்ப ஐயங்காருக்கு நீங்க எப்படி கட்டிப்பேன்? இதே பக்கம் தான் நீங்க எடுத்துப்பேன். ஆமா, அதே பக்கம் தான் எடுத்துக்கலாம். பின் பக்கமும் எடுத்துக்கலாம். ரெண்டு வகையும் இருக்கு. பட் நான் இப்ப வந்து ஃப்ரண்ட் சைடே தான் வச்சுக்க போறேன். ஃப்ரண்ட் சைடே இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கா. ஓகே. இப்படி பின்னாடி ரைட் சைடுல இப்படி வச்சு முடிச்சு போட்டுக்கணும். ஓகே. ரெண்டு முடிச்சு போட்டுடணும். இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த இடத்துல முடிச்சு போட்டுதான் எல்லாருமே கட்டிப்பான். ஆனா நான் வந்து எப்போதுமே முடியவே மாட்டேன். அந்த ஜென்ஸ் வேஷ்டி எல்லாம் கட்டிப்பாங்க, அப்படி உருட்டி பரட்டி கட்டிப்பாங்க, அந்த மாதிரிதான் கட்டிப்பேன். சைட்ல திரும்பிக்கோங்க. இப்போ வந்து ஜஸ்ட் ஃபார் த கச்சம் இருந்தா நமக்கு இந்த ஈஸியா நடக்கிறதுக்காக இது ஒரு பேண்ட் வந்து டிவைட் பண்றதுக்காக. ஆமா இல்லையா? ஆமா, ரெண்டு சைடும். ஆமா, இந்த சைட்லயும் வந்து லைட்டா இப்படி தூக்கிட்டோம்னா யூ வில் ஃபீல் கம்ஃபர்டபிள். கச்சம் கட்டும் போது ஈஸியா இருக்கும், நடக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். சோ இந்த மாதிரி கட்டினது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் வந்து இதுல வந்து சின்ன ஒரு கொசவம் வச்சு இங்க சொருகிக்கணும். ஓகே. இதுவும் வந்து ஜஸ்ட் லீனியன்ஸுக்கு தான், நடக்கிறதுக்கு வசதியா இருக்கிறதுக்காக மட்டும் கிடையாது. இந்த இடத்துல ரைட் சைடு கால் வந்து கீழே பின்னாடி தெரியக்கூடாது அப்படிங்கறதுனால இந்த இடத்துல ஃப்ளீட்ஸ் நீங்க கொடுத்துட்டு கீழே காலை வந்து இழுத்துங்க பிடிச்சுட்டு எல்லாம் பின்னாடி நடக்கும்போது கால் தெரியாம தெரியாது. அந்த ஒரு இதுக்காக வந்து இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா லூப் கொடுத்துக்கிறது. இதுக்கப்புறம் இந்த சைடு சுத்தி எடுத்துன்னு வந்துட்டு ஒரு சுத்தி இன்சர்ட் பண்ணிடணும். இதுக்கப்புறம் கச்சம். ஓகே. இந்த கச்சத்தை அப்படியே கீழே கொண்டு. ஆமா, அதே கீழே கால் பிடிச்சுன்னு தான் இருக்கேன். கச்சம் வந்து கொஞ்சம் இந்த கச்சத்தை வந்து எது வரைக்கும் கொண்டு போய் முட்டிக்கு மேல ஏத்தணுமா? ஏத்தக்கூடாது, கீழே தான் இறக்கணும். கீழே இறக்கினீங்கன்னா கீழ் வரைக்கும் இருக்கணும் இல்லையா? ஆமா. ஓகே. முட்டி கீழே வரைக்கும் இருந்ததுன்னா ஈஸியா நமக்கு ரெஸ்ட் ரூம் போறதுக்கு எல்லாத்துக்குமே வசதியா இருக்கும். ஓகே, ஓகேவா? இந்த மாதிரி கட்டிட்டு இதுல இருந்து எடுக்கிறத வந்து ஃப்ரண்ட் பார்ட் தான், ஃப்ரண்ட் சைடு நல்ல பக்கம். அந்த இதுல இப்படி எடுத்துன்னு வருவோம் இல்லையா, ஐயங்காருக்கு இப்படி எடுத்துன்னு வருவோம். ஐயருக்கு வந்து இந்த சைடு எடுத்துன்னு வரனால நாங்க இப்படி எடுப்போம். இதுல வந்து நீங்க இப்படி எடுத்துன்னு வரணும். ஆமா. இப்போ வந்து இந்த எடுத்து நேரத்துக்கு முன்னாடி இத வந்து இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஃப்ரண்ட்ல இத எடுத்துட்டு இத பிடிச்சுக்கணும். முன்னாடியோ ரைட் சைடு மட்டும் தான் பிடிச்சுக்கணும், லெஃப்ட் தேவையில்ல. உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஃபீலிங் வரும். கொஞ்சம் இழுத்துனீங்கன்னா அப்போ எடுத்து விட்டணும். ஓகே. இதுக்கப்புறம் இந்த கச்சத்துல இருக்கிறதுல நல்ல பக்கமும் எடுத்துக்கலாம், இல்ல கெட்ட பக்கமும் எடுத்துக்கலாம். நல்ல பக்கம் எடுத்துட்டோம்னா வந்து கெட்ட பக்கம் எடுத்துட்டோம்னா நமக்கு தலைப்பு வந்து ஃப்ரண்ட்ல வரும். ஓகே. எங்களுக்கு வர மாதிரி. இப்ப நான் நீங்க நல்ல பக்கம் தான் கொடுத்துருக்கேன், எப்படி எடுத்துக்கிறேன். ஓகே. இப்ப வந்து இந்த இதையும் கொஞ்சம் கேப் விடணும், ஃப்ரீயா இருக்கிறதுக்காக. விட்டுட்டு இங்க கொஞ்சம் விட்டுட்டு அப்புறம் 2 ஃப்ளீட்ஸ் வச்சு உள்ள அமுக்கிக்கணும். காலை கொஞ்சம் அகட்டிட்டு ஃப்ளீட்ஸ் வச்சு அங்கங்க ஃப்ளீட்ஸ். அதுக்கப்புறம் தலைப்பு போடும்போது கீழே நல்லா தகல்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும். இங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்ததுன்னா கூட இந்த இடத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னும் உங்களுக்கு நடக்கிறதுக்கு இன்னும் கம்ஃபர்ட்டா நம்ம இன்னும் 2 ஃபீட்ஸ் கூட வச்சுக்கலாம். அது தலைப்பு கீழ் வரைக்கும் வேணுங்கிற மாதிரி வச்சுட்டு பேலன்சிங் சரியா இருக்கும். இல்ல நம்ம 6 yardsல எப்படி ஃப்ளீட்ஸ் வச்சுக்கலாம், சௌகரியத்துக்கு எவ்வளவு அகலம் வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஆமா, வச்சுக்கலாம். வச்சுட்டு
இந்த பேக்ல பாருங்க இது இந்த பீச் இருக்கா, இது அப்படியே எடுத்து வந்துட்டு மடிச்சு இப்படி வச்சிடணும். இப்ப நீங்க கொஞ்சம் நடந்து காமிங்க, கால் தெரியாம இருக்கா பாப்போம். ஓகேயா, கால் தெரியல பாருங்க கீழே. பின்னாடி திரும்பி காமிங்க. பின்னாடி வந்து ஃபுல்லா கவர் ஆயிருக்கு. கீழே வந்து கால் வரைக்கும் அந்த லைட்டா அந்த உள்ளுக்குள்ள போட்டுருக்க பேண்ட் மட்டும் தான் தெரியுது பாருங்க. ரொம்ப கால் தெரியவே தெரியாது உங்களுக்கு. நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு. கீழே உட்காந்துன்னு எழுதுன்னு பண்ணுங்க. இப்படி கொஞ்சம் இப்படி தூக்கிண்டு ஜஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தலைப்பை இந்த தலைப்பை மட்டும் கொஞ்சம் முட்டியை விட்டு வெளியில கொண்டு வந்துட்டு உட்காரணும். அப்படியே உட்காந்துக்கலாம். ஈஸியா இருக்கும். ஆமா. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். ஸ்டிச் பண்ணாம வீடியோ தான் கண்டிப்பா காமிச்சிருக்கோம். அடுத்தது ஸ்டிச் பண்ணின நையான்ஸ் வந்து எப்படி வேர் வைக்கணும், எங்கெங்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற வீடியோவை அடுத்த வீடியோல பார்க்கலாம். வியூவர்ஸ் கண்டிப்பா எல்லாரும் நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணாங்க கண்டிப்பா உங்களுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. வணக்கம். நன்றி. தேங்க்யூ.